உதயநிதி சார் சூப்பரா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க. உங்க பேச்சு கேட்டுதான் எங்க விஜய் அண்ணன் சிஎம் பதவியிலே வந்து உட்கார்ந்தாரு. உங்க பேச்சை கேட்டுதான் எல்லாமே நடக்கிறாரு. நீங்க சொன்ன பிறகுதான் நன்றி சொல்ல போயிருக்காரு மக்களுக்கு. அது எங்களுக்கு தெரியாம போச்சே. எப்ப எங்க அண்ணனுக்கு வந்து உத்தரவு போட்டு நன்றி சொல்ல போங்கன்னு. அவர் எங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தேவையே இல்லை. மக்களான நாங்க தான் எங்க அண்ணனுக்கு நன்றி சொல்லணும். எங்களுக்காக பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எதை மாத்தலாம், எதை சரி பண்ணலாம், எப்படி செஞ்சா நல்லது நடக்கும் மக்களுக்கு நினைச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ரெஸ்டே கிடையாது. உங்களை மாதிரி ஜெயிச்சோன்னே ஊர் ஊரா போய் நன்றி சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு தெரியாம மக்களுக்கு அந்த நேரத்தையும் வீண் செலவு பண்ணாதான் அந்த செலவை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அந்த நிமிஷத்தை கூடயும் மக்களுக்காக யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை மாதிரி வெட்டியா இருந்தோம்னா மக்களை பார்த்து நன்றி சொல்லவும் மக்கள் வரி பணத்தை செலவு எப்படி பண்ணலான்னு தெரியலாம். இவர் சொன்னோன்னா நன்றி சொல்ல இவர் போனாராம். எப்படியெல்லாம் பேசுறீங்க பார்த்தீங்களா? அப்புறம் கவர்ச்சியை காட்டி தான் ஓட்டு போட்டாங்களாம். என்ன கவர்ச்சியை காட்டி நாங்களாம் மயங்கி ஓட்டு போட்டோம்? எங்களுக்கு எங்கள் அண்ணனை பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு. நீங்கள் செஞ்ச ஆட்சி பிடிக்கலன்னு எல்லாரும் மாறி ஓட்டு போட்டாங்க. நீங்களாம் நல்ல ஆட்சி செஞ்சுருந்தா, மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தா யாராவது மாறுவாங்களா? ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு வெளியில் போகணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எதுக்கு போகிறாங்க சொல்லுங்க? நீங்களும் சூப்பராக பேசுகிறீங்க. அடுத்தது எங்கள் தலைவர் மாதிரி ஜெயிலுக்கு போனாரா, களி தின்னாரா? ஓ, ஜெயிலுக்கு போனவங்க களி தின்னவங்க தான் அமைச்சர் பதவியில், முதலமைச்சர் பதவியில் வந்து இருக்கணும்னு ஏதாவது சட்டப்பூர்வமாக ஏதாவது சட்டத்தில் எழுதி வச்சுருக்காங்களா? இதெல்லாம் பேச்சா? உங்கள் சொந்த கட்சி, உங்கள் சொந்த சுயநலத்துக்காக ஜெயிலுக்கு போனீங்களோ, எதுக்கு போனீங்களோ? ஐயா கலைஞர் ஐயா இருக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் அவர் சம்பாரிச்சாலும் மக்களுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்கள் அப்படி இல்லை. கலைஞர் ஐயாவோட போயிருச்சு. மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லது வந்ததும். அதுக்கப்புறம் வந்தவங்க நீங்கள் சம்பாதிக்க மட்டும்தான் பார்த்தீங்க, மக்களுக்கு நல்லது செய்ய பார்க்கல. கலைஞர் ஐயாவோட பேரன்னு உங்களை வந்து ஒரு சில இடத்துல ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஒரு இடத்துல அதையும் மண்ணை கவ போகிறீங்க. அடுத்த தடவை இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அந்த வாய்ப்பும் கிடைக்காது. ஆளுநர் சபைக்கே வர முடியாமல் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டு அமைதியாக ஆட்சி நடக்கிறது பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கலைஞர் ஐயா பேரை கெடுக்காதீங்க. அவர் மக்களுக்கு ஓரளவுக்காவது செஞ்சார். அவர் சம்பாதிக்கிற மக்களுக்கு ஓரளவுக்காவது செஞ்சார். நீங்கள் ஒரு துளி கூடயும் செய்யலைன்னா தான் மக்கள் மாற்றத்தை வேணும்னு விரும்பி உட்கார வச்சுருக்காங்க எங்கள் அண்ணனை. அவரை வந்து தீண்டி பார்க்காதீங்க, சீண்டி பார்க்காதீங்க. தயவு செய்து அமைதியாக ஆட்சி செய்ய விடுங்க.